அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப சுக்கிர பயிற்சி பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் யார், இந்த மாதம் எங்க இருந்து எங்க எத்தனாம் தேதி பெயர்கிறார்? சுக்கிரன் 9 கிரகங்களில் ஆடம்பரங்களை குறிக்கக்கூடிய கிரகம். கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம். புராணங்களின்படி அவர் அசுரகுரு என்று அழைக்கப்படுகிறார். அசுரகுரு என்றால் ஆடம்பரமான எதிர்மறையான எண்ணங்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது மட்டுமே அர்த்தம். அந்த சுக்கிரன் இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேசராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலே ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 25 நாட்கள் பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் ஒரு மாத கிரகம். அவர் குறைந்தபட்சம் 25 நாட்களில் இருந்து அதிகபட்சம் 45 நாட்கள் வரை ஒரு ராசியில் பயணம் செய்வார். அவர் திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய கிரகம். இந்த கிரகம் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை செய்ய போகிறது, உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் என்ன செய்வார்? இந்த மேசம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவனுடைய முதல் ராசி. செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி. செவ்வாய் தைரியத்திற்கான கிரகம். எந்த செயலை எப்படியேனும் முடித்து விட வேண்டும் என்று வைராக்கியம் நிறைந்த ராசி. உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிரன் என்ன செய்வார்? உங்கள் ராசியிலிருந்து சுக்கிர பகவான் விலகப் போகிறார். இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி விலகுகிறார். உங்கள் ராசியில் இருக்கும்போது சுக்கிரன் என்ன செய்திருப்பார்? உங்களுடைய ஆசைகளை அடக்கி அடக்கி வைத்திருந்திருப்பார். இப்ப உங்களுடைய ஆசைகளை செயல்படுத்தக்கூடிய இடமான 2ஆம் இடம், செயல்களை செய்யக்கூடிய இடமான 2ஆம் இடத்தில் பயணம் செய்ய போகிறார். அதுவும் 2ஆம் அதிபதி 2லே ஆட்சி பெற போகிறார். அப்ப படிக்கின்ற பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி மேம்பாடு அதிகமாக ஏற்படும். படிப்பில் மந்த நிலை இருந்த குழந்தைகளுக்கு படிப்பில் அதீதமான ஆர்வம், ஆசை, தூண்டுதல் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும். பேச்சில் இனிமை வரும். கணவன் மனைவி தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நீ பெரியவரா நான் பெரியவரா என்ற அந்த ஈகோ விஷயங்கள் விலகி ஒற்றுமையான மனநிலை, ஒற்றுமையான வாழ்வியல் விஷயங்களை ஏற்படுத்தும். 30 வயதை கடந்தாச்சு, திருமணம் ஆகவில்லை என்று ஏங்கி கொண்டிருக்கின்ற மேசராசிக்காரர்களுக்கு திருமண பந்தம், திருமண உறவுகள், திருமண பேச்சுவார்த்தைகளை முடிவடைய செய்யக்கூடிய விஷயங்களை இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் செய்வார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் ராகு இருக்கிறார். 11ஆம் இடம் என்பது வெற்றியை தரக்கூடிய உபஜயஸ்தானம். அங்கே ராகு பகவான் இருப்பது மிக நல்லதுதான். ராகு உங்கள் கனவுகளையும் உங்கள் ஆசைகளையும் தூண்டுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை மிக அதிகமாக செய்து கொண்டிருப்பார். சிலருக்கு இளைய சகோதரர்கள் வழிகளில் நன்மைகளும் ஏற்படும். சிறு தூரங்களில் பயணம் செய்வதால் ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் பயண தூரங்களில் செல்லக்கூடிய வேலை வாய்ப்பு முயற்சிகளில் மிக நன்மைகள் செய்யும். வெகு தொலைவில் வேலை செய்தவர்களுக்கு தன் ஊருக்கு மிக அருகாமை 10 அல்லது 15 கிலோமீட்டர் தூரத்தில் வேலை மாற்றம் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற பணம் ஏதேனும் ஒரு வழிகளில் வருவதற்கான வாய்ப்பு விஷயங்களை செய்யும். சுயதொழில் செய்து கொண்டிருக்கின்ற மேசராசிக்காரர்களுக்கு தொழிலில் வருமானம், முன்னேற்றம், வளர்ச்சி ஏற்படும். மேசராசி சார்ந்த பெண்களுக்கு கணவன் எந்த நகை வாங்கி தரவில்லை என்று நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும் அந்த நகையை ஏதேனும் ஒரு வழியில் கட்டாயம் வாங்கி தருவார். பெரியது இல்லை என்றாலும் சிறியதாவது கட்டாயம் வாங்கி தருவார். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த 29 நாட்கள் 25 நாட்களில் என்ன மிகப்பெரியதாக நடந்துவிடும் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். கட்டாயம் சுக்கிரன் நல்ல இடங்களில் பயணம் செய்கின்ற பொழுது திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் வாய்ப்புகளையும் திடீர் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் கட்டாயம் உருவாக்குவார். அது மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை கட்டாயம் செய்யக்கூடிய சுபமான ஸ்தானத்தில்தான் இந்த சுக்கிரன் பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரன் உங்களுக்கு இடம், வீடு, மண், மனை, வாகனம் அனைத்து விதமான செல்வ சௌபாகியங்களையும் தருவதற்காக இருக்கிறார். உங்களுடைய முயற்சி இருந்தால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கட்டாயம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஜாதகத்தில்
நல்ல சுபமான தசா நடந்தால் மிக நல்ல யோக பலன்களை செய்யும். இப்போது உங்களுக்கு சனி திசையோ ராகு திசையோ நடந்தால் கட்டாயம் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை, கடன் வாங்கக்கூடிய நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அகலக்கால் வைக்கக்கூடாது என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. என்னப்பா எல்லா ஜோசியரும் இடம் வாங்க வீடு கட்டு, இடம் வாங்க வீடு கட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. அது பொதுவாக அனைத்து ஜோதிடரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய பொருளாதார நிலை என்ன, உங்களுடைய அடிப்படை பொருளாதார நிலையை பொறுத்து உங்களுடைய கிரகங்களில் நடக்கக்கூடிய நல்ல தசை நல்ல புத்தி அதை பொறுத்து உங்களுக்கு எந்த செலவு அடிப்படையான தேவை அதை மட்டும் நீங்கள் செய்து கொண்டாலே நீங்கள் கடனில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வீர்கள். ஏனென்றால் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு 2026 மார்ச் மாதத்தில் 7.5 சனி விரயச்சனியாக ஆரம்பிக்க போகிறது. அதற்கான விதையை முன்கூட்டியே போட்டு உங்களை கடனில் சிக்க வைக்க அந்த சனி பகவானும் முயற்சி செய்து கொண்டிருப்பார். ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் மட்டும் என்றும் வேலை செய்யும் என்று சொல்லவே முடியாது. 9 கிரகங்களும் சேர்ந்தே வேலை செய்யும். அடுத்து வரப்போகின்ற நிகழ்வை நோக்கி தான் அந்த சனி பகவான் உங்களை நகர்த்தி கொண்டிருப்பார். அதனால் அகலக்கால் வைக்காமல் ஆசைகளை குறைத்து கொண்டு தங்களுடைய பொருளாதார நிலைக்கேற்ற ஆடம்பர செலவுகளை செய்து கொண்டால் நீங்கள் வளமான வாழ்வு வாழலாம். இந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களில் அஸ்வினி கேதுவினுடைய நட்சத்திரம். கேது ஆன்மீக சம்பந்தமான கிரகங்கள். அப்போ குலதெய்வத்துடைய கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோங்க, உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். தாராளமாக நீங்கள் செய்யலாம். குலதெய்வங்களுக்கான வழிபாடு விஷயங்களை தூண்டும். குலதெய்வ ஆலயங்களோ அல்லது கிராமத்தில் செய்யக்கூடிய பொது நிறுவனங்களோ அல்லது பொது கோயில்களுக்கோ உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்வீர்கள். பரணி சுக்கிரனுடைய சொந்த நட்சத்திரம். பரணியில் பிறந்தவருக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம், வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, வேலை விஷயங்களை ஏற்படுத்தும். திருமணம் நிச்சயம் கட்டாயம் நடப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும். கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம். தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தகப்பனாருக்கு நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், கண் சம்பந்தமான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும். தந்தையின் உடல்நிலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மற்றபடி இந்த சுக்கிர பெயர்ச்சி மேச ராசிக்கு நன்மையும் தீமையும் கலந்தே அளிக்கும். நன்றி, வணக்கம்.